ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். அநேக இடங்களில் இப்போ ஒரு வார்த்தை அதிகமாய் வாகனங்களிலும் அலுவலகங்களிலும் நம்ம அந்த காரியத்தை பார்க்கலாம். உதவிக்கு அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை. உதவி தேவைப்படாத மனிதர்களே கிடையாது. யாராவது ஒரு ஆள் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, உதவி செய்ய மாட்டாங்களா? பேங்க்கு போனாலும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஹோட்டலுக்கு போனால் கூட நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி தரதுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும். எல்லா வயதினருக்கும் ஒரு உதவி தேவைப்படுது. படிக்கிற பிள்ளைகளுக்கு யாராவது கொஞ்சம் ஹோம்ஒர்க் காட்ட மாட்டாங்களா? எல்லா விதத்திலுமே உதவி தேவை. இந்த அனுதின கல்மழை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு உதவி தேவை. ஒரு நாட்களில் நாம் எத்தனையோ பேர்களுக்கு உதவி செய்திருப்போம். இன்றைக்கி நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது நம்மை தேடி உதவி செய்கிறதுக்கு நபர் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நமக்கு உதவி செய்த தேவனை நாம் மறந்துடக்கூடாது. அவர் தான் நமக்கு எப்போதுமே உதவிக்கு வருகிறார். அவர் எப்போதும் நமக்கு உதவி செய்கிறார். நாம் 4 பேருக்கு உதவி செய்தோம் அப்படின்னா அந்த உதவி செய்ய வைத்ததும் அவர் தான். அதற்குரிய கிருபைகளை, அதற்குரிய பலனை தந்தவர். அதனால் உதவியே இல்லாமல் இன்றைக்கி தனிப்பட்ட ஒரு மரமாய் நிற்கிறேன், தனி மனிதனாய் நிற்கிறேன், தனி ஒரு மனுஷியாக நிற்கிறேன், குடும்பம் எடுத்துட்டு நமக்கு உதவி செய்ய நபர் யாரும் இல்லை. பல விதங்களை நீங்கள் யோசனை பண்ணி என்ன செய்கிறது அப்படின்னு இந்த கண்மலைத்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. வேதம் அதை நமக்கு மிக தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. உதவிக்கு ஆளிலே உதவி செய்ய மாட்டுக்காங்களே அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிற அல்லது சண்டை போடுகிற எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஆனால் உதவி எப்போதுமே செய்கிற ஒருவர் இருக்கிறார். ஐயா பண்ண இல்லையா, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். அதைத்தான் தாவீது சொன்னால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். ஒத்தாசை வரும் பர்வதம்னா என்னது? உதவி வருகிற ஒரு இடம். அது யார்? தேவனிடத்திலிருந்தே உதவி வரும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். பார்த்தீங்களா? தாவீதுக்கு கொஞ்சம் வயசாயிட்டு யுத்தம் பண்ணக்கூடியதான ஒரு காலத்தில் அவனை தாவீதை போட்டு தருவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிற ஒருத்தன் புது பட்டயத்தை வச்சிருக்கான். தாவீதை போட்டிருப்பான். ஆனால் தேவன் கரெக்டாக என்ன செய்தார்? செரியாவின் குமாரனை அபிசாயை என்ன செய்தார்? அனுப்பினார். பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதும் சவுலும் அவன் ஆட்களும் தாவீதை பிடித்து கொள்ளத்தக்கதாக வளைந்து கொண்டார். தாவீது தப்பவே முடியாது. அப்படி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டான். இல்லை 28ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் அப்படின்னா அதுதான் கர்த்தருடைய உதவி. எப்படி இங்கே செரியாவின் குமாரனை ஆவியானவர் எழுப்பினாரோ அதே போல் அங்கேயும் ஒரு நபரை போய் பெலிஸ்தர் நம்ம தேசத்தில் வந்து விட்டார். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து அவனை அற்புதமாய் விடுவித்ததை பார்க்கிறோம். அதனால் உங்களுக்கு யாருடைய உதவி இல்லாட்டா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உதவி செய்கிற நபர்களை நமக்கு அனுப்பி எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். இயேசுவாக்கு கர்த்தரே டைரெக்டாக வந்து உதவி செய்தார் இல்லையா? உங்களுக்கும் இன்றைக்கு உதவி செய்து உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்க உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.